இந்த தொடர் தாக்குதல் நடக்கிறது என்று சொன்னால் இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும். கடந்த காலங்களிலே நாங்கள் இந்த மண்ணிலே யார் என்பதை நிரூபிக்க பல உயிர்களை தியாகம் செய்திருக்கிறோம். தமிழ்நாட்டிலே பல்வேறு சாதிகள் இருந்தாலும் இந்த மண்ணுக்காக எப்போதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் பெரும் வீரியமாக ஒன்று சேர்ந்து இந்த தேவேந்திர குலவேளாளர் சமூகம் தான் போராடி இந்த மண்ணை மீட்டெடுத்திருக்கிறது. கட்சி அமைப்பு சங்கம் இயக்கம் இதெல்லாம் கடந்து தேவேந்திர குல வேளாளர் என்ற ஒற்றை கருத்தின் அடிப்படையிலே நாம் ஓர் அணியில் திரண்டால் மட்டுமே தான் இந்த தொடர் படுகொலையை தடுத்து நிறுத்த முடியும். இந்த தமிழ் மண்ணிலே இருக்கிற கட்டடங்கள் எல்லாத்தையும் இடித்துவிட்டு இந்த மண்ணை கிளறி பார்த்தார் என்று சொன்னால் என் முன்னோருடைய எலும்பு கூடுதல் இந்த மண்ணில் இருக்கும். என்று சொன்னால் இந்த மண்ணுக்கான மீட்பு பணியில் என் சமூகம் தான் பெரும் பங்காற்றி இருக்கிறது. அப்பேற்பட்ட நீண்ட நெடிய வரலாற்றுக்கு சொந்தமான இந்த தேவேந்திர சொந்தங்களை இளைஞர்களை தொடர்ச்சியாக ஒரு கும்பல் படுகொலை செய்து வருகிறது. இப்படியே நாங்கள் கூட்டம் போட்டு வீதியில் உட்கார்ந்து ஒப்பாரி வைத்துக் கொண்டே செல்ல மாட்டோம். ஒண்ணு இல்ல, எல்லாத்தையும் இழந்துட்டோம். இந்த உயிரை தான் இழக்க போறோம். என்னைக்கோ போற உயிர், என்னைக்கோ போகின்ற உயிர் போகத்தான் போகுது. அதை மீண்டும் 95, 96 காலகட்டத்தில் இருந்த கலவரங்களை மீண்டும் இந்த தமிழக அரசு சந்திக்க நேரிட்டால் தமிழக அரசு மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்திக்கும். தொடர் படுகொலை செல்வத்தோடு நிற்க வேண்டும் என்று சொன்னால் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். போராட்டம் திசை மாறுவது தமிழக அரசின் கையில் தான் இருக்கிறது. ஏன்னு சொல்ல எங்களுக்கு தயக்கமோ அச்சமோ இல்லை. இந்த மண்ணில் மீண்டும் இரத்தக்கரை படிய வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் அமைதி காத்துக் கொண்டிருக்கிறோம். உத்தரவீடு சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவீடு தமிழக அரசு காவல்துறையே தொடர்ச்சியாக நடைபெறும் படுகொலை சம்பவங்களை வேடிக்கை பார்க்கும் தமிழக அரசு கண்டிக்கின்றோம். தமிழக அரசு, திமுக அரசு தடுத்து நிறுத்து. இங்கு வந்திருக்கக்கூடிய என் இனமான தேவேந்திர குல சொந்தங்களே, தலைவர் பெருமக்களே, ஜனநாயக இயக்க தோழர்களே, கடந்த 3 மாத காலமாக தொடர்ச்சியாக தேவேந்திர குல சமூக இளைஞர்கள், அப்பாவி இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். பட்டியல் வகுப்பில் 70க்கும் மேற்பட்ட சாதிகள் இருந்தும் குறிப்பாக இந்த தேவேந்திரர்கள் மீது இந்த தொடர் தாக்குதல் நடக்கிறது என்று சொன்னால் இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும். கடந்த காலங்களிலே நாங்கள் இந்த மண்ணிலே யார் என்பதை நிரூபிக்க பல உயிர்களை தியாகம் செய்திருக்கிறோம். தமிழ்நாட்டிலே பல்வேறு சாதிகள் இருந்தாலும் இந்த மண்ணுக்காக எப்போதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் பெரும் வீரியமாக ஒன்று சேர்ந்து இந்த தேவேந்திர குலவேளாளர் சமூகம் தான் போராடி இந்த மண்ணை மீட்டெடுத்திருக்கிறது. இத்தகைய சூழலில் தொடர்ச்சியாக என் இன சமூகம் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். எதற்காக இந்த படுகொலைகள் என்று தெரியவில்லை. காரணம் கேட்டால் நாங்கள் ஒருவரை கொலை செய்வதற்காக வந்திருந்தோம், அங்கு அந்த நபர் இல்லை, அதனால் அந்த சமூகத்தை சார்ந்த அங்கிருந்த இளைஞரை நாங்கள் படுகொலை செய்து விட்டு வந்தோம் என்று காவல்துறை விசாரணையில் தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு பின்பு பெரிய ஒரு தீவிரவாத இயக்கமே இருக்கிறதா என்று எங்களுக்கு என்ன தோன்றுகிறது. நாங்கள் கடந்த காலங்களை இழப்புகளை இழந்துவிட்டு அனைத்து சமூகங்களை ஒருங்கிணைத்து போகக்கூடிய சூழலில் மீண்டும் இந்த தொடர் சாதிய படுகொலையை திட்டமிட்டு சில கயவர் கூட்டம் கூலிப்படைகளை கொண்டு செய்து வருகிறது. இந்த படுகொலையை அச்சம்பத்திலே படுகொலை செய்யப்பட்ட சகோதரர் பாண்டீஸ்வரனோடு நிரந்தரமாக இந்த படுகொலை தடுத்து நிறுத்த இந்த கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை தென் தமிழ்நாட்டிலே அல்லது தமிழ்நாட்டிலே எங்கேயாவது ஒரு இடத்திலே தேவேந்திரர்கள் யாராவது பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் தலைவர்கள் முதலில் ஒருங்கிணைத்து ஒற்றுமையாக மிகப்பெரிய ஒரு ஜனநாயக போராட்டத்தை நீங்கள் அனைவரும் எடுக்க வேண்டும். எங்கள் தலைவர்கள் அவர்களுக்கு ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்கள். இங்கு பெரும் தலைமையாக இருக்கக்கூடிய தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் வரவில்லை என்றாலும் கூட அவருடைய மாவட்ட செயலாளர் இங்கு வந்திருக்கிறார். தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வரவில்லை என்றாலும் அவருடைய மாவட்ட செயலாளர் சிறுதூர் பாலா அவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்ற தலைவர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். இன்னும் எல்லா சமூகமும் கூட இங்க வந்து எங்களுக்கு எங்க தேவேந்திர சமூகத்துக்காக போராடுவதற்காக எங்கள் ஜனநாயக அமைப்புகளில் இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். பல்வேறு அமைப்புகளில் இருந்து வந்திருக்கிறார்கள். இந்த சமூகம் ஒன்று கட்டமைப்பில் தான் நாம் சிதறொன்று கிடைக்கிறோமே தவிர இனத்தால் நாம் தேவேந்திர குல வேளாளர்கள் எங்கே ஒரு தேவேந்திரன் பாதிக்கப்படுகின்றானோ அங்கு கட்சி அமைப்பு சங்கம் இயக்கம் இதெல்லாம் கடந்து தேவேந்திர குல வேளாளர் என்ற ஒற்றை கருத்தின் அடிப்படையிலே நாம் ஓர் அணியில் திரண்டால் மட்டுமே தான் இந்த தொடர் படுகொலையை தடுத்து நிறுத்த முடியும்.
கொண்டுதான் இந்த படுகொலையை தடுத்து நிறுத்த முடியாது. இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். நேற்று பாண்டீஸ்வரன், மறுநாள் நந்தகுமார், நாளை மறுநாள் நீ அப்படி என்று தொடர் கதையாக இந்த சம்பவம் நடந்து கொண்டே தான் இருக்கிறோம். இந்த தமிழ் மண்ணிலே இருக்கிற கட்டடங்கள் எல்லாத்தையும் இடித்துவிட்டு இந்த மண்ணை கிளறி பார்த்தார் என்று சொன்னால் என் முன்னோருடைய எலும்பு கூடுதல் இந்த மண்ணில் இருக்கும். என்று சொன்னால் இந்த மண்ணுக்கான மீட்பு பணியில் என் சமூகம் தான் பெரும் பங்காற்றி இருக்கிறது. அப்பேற்பட்ட நீண்ட நெடிய வரலாற்றுக்கு சொந்தமான இந்த தேவேந்திர சொந்தங்களை, இளைஞர்களை தொடர்ச்சியாக ஒரு கும்பல் படுகொலை செய்து வருகிறது. இப்படியே நாங்கள் கூட்டம் போட்டு வீதியில் உட்கார்ந்து ஒப்பாரி வைத்துக் கொண்டே செல்ல மாட்டோம். இதற்கு முடிவு கட்ட வேண்டியது காவல்துறை. 5 நாட்களாக அறவழியிலே போராடி கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கவில்லை. காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்து சந்திக்கவில்லை. ஏன்? இந்த மக்கள் 2 நாட்கள் கத்துவார்கள், 3 நாட்கள் கத்துவார்கள், அதோடு கலைந்து செல்வார்கள். இது இன்னையோட 6வது நாள் இந்த கூட்டம் போராட்டம். நெல்லையிலே பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலைக்குள்ளே 100க்கும் மேற்பட்ட துப்பாக்கி இந்த காவலர்கள் இருக்கும் வேளையில் கூட சாதி வெறி கும்பல் அங்கே முத்துமணர் என்ற இளைஞர்களை சிறைக்குள்ளே படுகொலை செய்தது. 72 நாட்களாக ஜனநாயக ரீதியாக அறவழியிலே போராடியது. அதற்கு பின்பாகவும் கூட இந்த தொடர் படுகொலை இங்கே திட்டமிட்டே நடத்தப்படுகிறது. இங்கு அண்ணன் முருகவேல்ராஜன் வந்திருக்கிறார். அண்ணன் கூட அன்று போராட்ட களத்திற்கு வந்த போது அந்த மக்களிடையே சொல்லிக் கொண்டிருந்தார். என் வயதில், என் அனுபவத்தில் 1000க்கும் மேற்பட்ட உடைகளை இந்த மதுரை பிணவரையிலிருந்து நான் என் கைகளால் தூக்கி கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் இது தொடர்கதையாக தான் இருக்கிறது. அண்ணன் வழக்கறிஞர் ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி போன்ற எல்லா மாவட்டங்களிலும் இந்த தொடர் படுகொலையிலே நம்ம அப்பாவி இளைஞர்களை உடல்களை வாங்கி தந்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த தொடர் படுகொலை நின்றபாடில்லை. இந்த தொடர் படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் சமூகமாக இந்த மக்கள் ஓரணியில் திரள வேண்டும். நீங்கள் எந்த அமைப்பில் வேண்டாம் இருந்து கொள்ளுங்கள், எந்த சங்கத்தில் வேணும் பயணித்துக் கொள்ளுங்கள், எந்த கட்சியில் வேணும் பயணித்துக் கொள்ளுங்கள். பாதிக்கப்பட்டவன் ஒரு தேவேந்திர குல வேளாளர் என்று சொன்னால் அங்கே நீங்க எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கிராமமாக இருந்தாலும் சரி, உடனடியாக அந்த கிராமத்திற்கு அணிதிரள வேண்டும். எல்லாரும் அணிதிரள வேணும். ஒரு 10,000 பேர் இந்த மதுரை மண்ணில் நம்மளால திரள முடியாதா? இதுவரைக்கும் மதுரை மண்ணிலே 100க்கும் மேற்பட்ட மக்கள் ஆதிக்க சாதியால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கிராமங்களில் இருந்து கூட இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு வரவில்லை. ஆனால் இந்த தொடர் படுகொலையை நீங்கள் காவல்துறை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் தடுத்து நிறுத்திக் கொள்கிறோம். அப்பாவி தேவேந்திரர்களை படுகொலை செய்யப்படுவதை இனிமேலும் நாங்கள் பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டோம். இதற்கு பின்பும் இந்த தொடர் படுகொலை நடக்குமே ஆனால் தமிழக அரசு மிகப்பெரிய பாதிப்பை இந்த தமிழ் மண்ணில் சந்திக்க நேரிடும். இளைஞர் ஊருக்கு 10 பேர் நாங்கள் திரளக்கூடிய நிலையை இந்த தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டாம். ஒண்ணு இல்ல, எல்லாத்தையும் இழந்துட்டோம். இந்த உயிரை தான் இழக்க போறோம். என்னைக்கோ போற உயிர், என்னைக்கோ போகின்ற உயிர் போகத்தான் போகுது. அதை மீண்டும் 95, 96 காலகட்டத்தில் இருந்த கலவரங்களை மீண்டும் இந்த தமிழக அரசு சந்திக்க நேரிட்டால் தமிழக அரசு மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்திக்கும். காவல்துறை உங்களுக்கு கடைசி எச்சரிக்கையாக இந்த மதுரை மண்ணிலிருந்து நாங்கள் எங்க சமூக தலைவர்களும் மத்தியில் நாங்கள் இந்த எச்சரிக்கையாக இந்த தமிழக காவல்துறைக்கு நாங்கள் எச்சரிக்கிறோம். இந்த படுகொலைகளை இனிமேலும் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க நாங்கள் தயாராக இல்லை. மிக விரைவிலே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளாக எங்கள் சமூகம் கண்டிப்பாக நிச்சயமாக உலகெங்கிலும் வாழக்கூடிய தேவேந்திரர்களின் ஒரே கனவுதான். இன்றைக்கு இந்த மக்கள் ஓரணியில் திரளப் போகிறார்கள். என் சமூக தலைவர் பெருமக்களை என்னைக்கு ஒரே மேடையில் நாங்கள் காண போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த சமூகத்தை யார் ஏற்படுத்த போகிறார்கள், யார் ஒருங்கிணைக்க போகிறார்கள்? நிச்சயம் இந்த சமூகம் நடக்கும். அதற்கான வேலையைத்தான் எதிரிகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக கூட நாங்கள் எடுத்துக்கொள்வோம். படுகொலைகளால் நீங்கள் இந்த சமூகத்தை துண்டாட நினைத்தால் அதை நாங்கள் உங்களுக்கு எதிராக ஆயுதமாக எடுத்துக்கொண்டு எங்கள் தலைவர் பெருமக்களை ஒரே மேடையில் அணிதிரட்டி ஒரே நாளில், அது மதுரையாக இருக்கட்டும், தென்காசியாக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், தேனியாக இருக்கட்டும், திண்டுக்கலாக இருக்கட்டும், ஒரே நேரத்தில் 50 லட்சம் மக்களை ஒன்று திரட்ட நாங்கள் இளைஞர்கள் தயாராகும். தலைவர் பெருமக்களை அழைப்போம். கண்டிப்பாக இது நடக்கும். தலைவர் ஜான் பாண்டியனை அழைப்போம், தலைவர் கிருஷ்ணசாமியை அழைப்போம், அண்ணன் முருகவேல்ராஜனை அழைப்போம், அண்ணன் வழக்கறிஞர் ராஜ்குமாரை அழைப்போம், அண்ணன் கண்ணபுரன் பாண்டியனை அழைப்போம், அண்ணன் பாஸ்கர் அவர்களை அழைப்போம், அண்ணன் மதுராட்டு தலைவர் ராஜ்குமாரை அழைப்போம், அண்ணன் லெனின் கண்ணேடி அவர்களை அழைப்போம், அண்ணன் பகத ராஜேந்திரன் அவர்களை அழைப்போம், சகோதரி சந்தன பிரியா அவர்களை அழைப்போம், அண்ணன் ராமர் பாண்டியர்களை அழைப்போம். இந்த சமூகத்திற்கெல்லாம் யார் யாரு அரசியலாக, அமைப்பாக, சங்கங்களாக இந்த சமூகத்துக்கு போராடத்தால் இந்த சங்க அமைப்பு கட்சி எல்லாம் இந்த வீதியில் இறங்கி போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்துறது யார்? எங்க சமூக அண்ணன் தம்பியின் உறவுகள். இந்த எங்களுடைய அமைப்புகளோ கட்சிகளோ பல்வேறு இருந்தாலும் கூட இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சமூகமாக நாங்கள் வந்து நிக்கிறோம். நிச்சயம்
இந்த சமூகத்தின் ஒற்றுமைதான் இந்த தொடர் படுகொலையை தடுத்து நிறுத்தும். இந்த தொடர் படுகொலை செல்வத்தோடு நிற்க வேண்டும் என்று சொன்னால் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். போராட்டம் திசை மாறுவது தமிழக அரசின் கையில் தான் இருக்கிறது. ஏன்னு சொல்ல எங்களுக்கு தயக்கமோ அச்சமோ இல்லை. இந்த மண்ணில் மீண்டும் இரத்தக்கரை பெரிய வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் அமைதி காத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா ஆயுதங்களும் எங்களுக்கு எதிராக நின்றது. எதற்கும் அஞ்சவில்லை. பல்வேறு குண்டடிகள் பட்டிருக்கிறோம், பல்வேறு அத்தடிகள் வாங்கி இருக்கிறோம். எத்தனையோ காயங்களை இந்த சமூகம் தாங்கி இருக்கிறது. இந்த நிலையை தமிழக அரசு கவனமாக கையாண்டு இந்த தொடர் படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டியும் எங்களுடைய கோரிக்கையான இந்த வழக்கை தமிழக அரசு சிபிசிஐடி விசாரணைக்கு மேற்கொள்ள வேண்டும். சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டால் மட்டுமே எங்களுடைய போராட்டம் ஒரு முடிவுக்கு வரும். இங்க இருக்கக்கூடிய ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள் இன்னும் கூட உங்களுக்கு நாங்கள் கால அவகாசம் தருகின்றோம். உடனடியாக தமிழக முதல்வர்களை சந்தியுங்கள். சந்தித்து இந்த மக்களுடைய கோரிக்கையை சொல்லுங்கள், தலைவர் அவர்களின் கோரிக்கையை சொல்லுங்கள். சொல்லி தமிழக அரசிடமிருந்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அப்படி உத்தரவிடவில்லை என்று சொன்னால் எங்கள் போராட்டம் 1-2 நாளோ 5 நாளோ 10 நாளோ 100 நாளோ தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆகையால் இந்த காவல்துறையும் தமிழக அரசும் கவனம் செலுத்தி இந்த தொடர் படுகொலையை தடுத்து நிறுத்திட உங்களை வேண்டிக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த தலைவர் பெருமக்களுக்கு நன்றி.